வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக சாந்தலட்சுமி. முதலில் தலைப்புச் செய்திகள். 6 வாரங்களுக்குள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கவும். அனைத்து கட்சி கூட்டத்தில் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றம். முதல்வர் தலைமையில் அனைத்து கட்சி தலைவர்களும் பிரதமரை சந்திக்க திட்டம். சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கவும் முடிவு. மின்வாரிய ஊழியர்களுக்கு 2.57 காரணி ஊதிய உயர்வு. அமைச்சர் தங்கமணி முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் அறிவிப்போம். மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் தகவல். ஆறு வாரத்திற்குள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசை வலியுறுத்துவதென்றும் இது பற்றி பிரதமரை சந்திக்க பேசுவதென்றும் முதல்வர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் 11 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அரசு சார்பில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. முதல்வர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த கூட்டத்தில் துணை முதல்வர் பன்னீர்செல்வம், எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின், தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை, இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் கட்சியின் பொதுச் செயலர் பி ஜெயசீலன், கொள்கை பரப்பு செயலர் MS ராஜேந்திரன், மதிமுக பொதுச் செயலர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முதல்வர் பழனிசாமி, காவிரி பிரச்சினை தொடர்பாக தலைவர்களின் கருத்துக்களை சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என தெரிவித்தார். காவிரி விவகாரம் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை 6 வாரத்திற்குள் அமைக்க மத்திய அரசை வலியுறுத்துவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக கட்சித் தலைவர்களின் கருத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுப்பதெனவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. முதல்வர் தலைமையில் அனைத்து கட்சி தலைவர்கள், விவசாய சங்க தலைவர்கள் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த MP-க்களுடன் விரைவில் பிரதமரை நேரில் சந்தித்து காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை உடனடியாக அமைக்கவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் உள்ள சாதகமான அம்சங்களை நிறைவேற்றி தருமாறு வலியுறுத்துவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என தெரிவித்தார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட அரசு மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளுக்கும் திமுக ஆதரவு அளிக்கும் என கூறினார். உடனடியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களையும், அதேபோல் விவசாய சங்கத்தினுடைய நிர்வாகிகள், பிரதிநிதிகள் அத்தனை பேரையும் அழைத்துக் கொண்டு மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து காவேரி மேலாண்மை வாரியம் உடனடியாக 6 வார காலத்திற்குள் அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாலும் பிரதமர் அவர்கள் இதை தலையிட்டு ஏற்கனவே 1 வார காலம் முடிந்துவிட்டது, இன்னும் மிச்சம் இருப்பது 5 வார காலம்தான். எனவே அதற்குள் அமைக்கின்ற முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போட வேண்டும் என்று பேசி அதற்கு பிறகு அந்த தீர்மானம் போடப்பட்டிருக்கிறது. பிரதமரை சந்தித்து அழுத்தம் தர வேண்டும். ஏன்னா போனதிலே மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட் சொன்னபடி 4 வாரத்தில் காவிரி நீரின் மேலாண்மை வாரியத்தை அமைக்கலை. இப்போ 6 வாரம், 1 வாரம் போயிடுச்சு, 5 வாரம் இருக்குது. இந்த இடம் அமைக்காமல் இருந்தால் பலன் கிடையாது. அதனால் பிரதமரை சந்தித்து அழுத்தம் தர வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் முழுமையாக அழுத்தம் தர வேண்டும்ங்கிற கருத்தையும் சொல்லியிருக்கிறோம். தமிழ்நாடு அரசாங்கம் என்ன முடிவுகள் எடுக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நமது காவிரியில் நமது உரிமையை நிலைநாட்டுவதற்கு என்ன முயற்சி மேற்கொண்டாலும் அது மாநில அக்கறையோடு பாரதிய ஜனதா கட்சி அதற்கு உறுதுணையாக இருக்கும். நமக்கு கிடைக்கும் உச்சபட்ச தண்ணீரையாவது முழுமையாக நாம் பெற வேண்டும். அதனால தான் நாங்கள் என்ன சொன்னோம்னா, நிலத்தடி நீர் உண்மையிலேயே சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்து அதையும் சட்ட ரீதியாக அணுக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். காவிரி நீரினுடைய பங்கீடு தமிழகத்திற்கு குறைந்து கொண்டே வந்தாலும் இறுதியாக உச்சநீதிமன்றம் வழங்கிய 177 TMC நீரை நாம் நிச்சயம் பெற்றே தீர வேண்டும். அதற்கான வழிமுறைகளை காண்பதற்கான ஐயா அவர்கள் சொன்ன சில கருத்துக்களை எல்லாம் அவையில் சொல்லியிருக்கின்றோம். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களோடு உறுதுணையாக இருந்து இந்திய ஜனநாயக கட்சி பாடுபட்டு இந்த நீதியை செயல்வடிவாக்க நாங்கள் எல்லாம் உறுதுணையாக இருப்போம் என தெரிவித்தோம். நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை முழுமையாக பெறவும் காவிரி மேலாண்மை வாரியத்தை குறிப்பிட்ட காலத்திற்குள்
அமைக்கவும் அதன் அடிப்படையிலே பிரதமரை சந்தித்து வலியுறுத்த இருக்கிறோம். நிச்சயமாக நம்முடைய விவசாயிகளுக்கு இது நம்பிக்கை தரும் என்று நாங்கள் கருதுகிறோம். அனைத்து கட்சி தலைவர்களும் விவசாய சங்க தலைவர்களும் பிரதமரை நேரிலே சந்தித்து முறையிட வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற வகையில் தீர்மானம் நிறைவேற்றும்படி கூறியிருக்கிறோம். ஒருவேளை இந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு மத்திய அரசு தயாராக இல்லை என்று சொன்னால் தமிழகத்தை சார்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்ய முன்வர வேண்டும் என்று கூறியிருக்கிறோம். அனைத்து கட்சி தலைவர்களை அழைத்து கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்திய நாட்டின் பிரதமர் மாண்புமிக்க நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கும் காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு அமைப்பதற்கும் அழுத்தம் கொடுக்க வேண்டும், விரைந்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து பேசுவது என்று முடிவெடுத்திருக்கு. எங்களுக்கு இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படவில்லை என்றால், முதலமைச்சர் சென்று கேட்டும் நடக்கவில்லை என்றால், பாரத பிரதமர் தேர்தலை தான் பெரிதாக நினைத்து கர்நாடகாவுக்கு சாதகமாக இருந்தார் என்றால், தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தின் சார்பாக டெல்லியிலே நாங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம். தமிழர்களை பற்றி சிந்திக்காத அரவிந்த் கெஜ்ரிவாலை கொண்டு கட்சி தொடங்கினால் அந்த கட்சியின் நிலை பற்றி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஆரோவில் பகுதிக்கு வருகை தரும் பிரதமர் மோடியின் பயணம் தொடர்பாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியருடன் பொன் ராதாகிருஷ்ணன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யார் வேண்டுமென்றாலும் அரசியலுக்கு வரலாம் என்றும் அவர்களுடைய நோக்கம் தொடர்பாக மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என கூறினார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் நிலையை மாற்றுவதற்கு பிறர் பண்ண முடியும்னு நினைக்கல. கெஜ்ரிவால் அவர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? இதுவரைக்கும் தமிழை பற்றி சிந்திக்காத, தமிழனை பற்றி சிந்திக்காத, தமிழனுடைய வளர்ச்சியை பற்றி கடுகளவு கூட கவலைப்படாத ஒருத்தரை வச்சு நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் அந்த கட்சியினுடைய நிலைமை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, தமிழ்நாட்டினுடைய மக்களை பற்றி அவங்க எப்படி கவலைப்படுறாரு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க வேண்டியதான். மின்வாரிய ஊழியர்களுக்கு 2.57 காரணி ஊதிய உயர்வு தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. தமிழக மின்வாரியத்தில் பல்வேறு நிலைகளில் 90,000 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். 11வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டது. இதனையடுத்து மின்துறை அமைச்சர் தங்கமணி முன்னிலையில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. மின்வாரிய ஊழியர்களுக்கு 2.57 காரணி ஊதிய உயர்வை 2017 நவம்பர் என முன் தேதியிட்டு வழங்குவது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதனால் கூடுதல் செலவினமாக மாதம் ஒன்றுக்கு 109 கோடியும் ஆண்டிற்கு 1314 கோடியும் செலவாகும் என அமைச்சர் தங்கமணி தெரிவித்தார். மின்சார வாரியத்தினுடைய தொழிலாளர்கள் அத்தனை பேரும் ஒரு மனதாக இந்த தினம் மாண்புமிகு அம்மாவுடைய அரசின் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அறிவுரைக்கிற்க சிறப்பான ஒரு ஊதிய உயர்வத்தில் அனைவரும் கையெழுத்திடுகின்ற ஒரு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த அரசு தொழிலாளருடைய அரசு என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இதுகாரும் இல்லாத அளவுக்கு அனைத்து தொழிற்சங்கங்களும் முதல் முறையாக கையெழுத்திட்டிருக்கின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மக்கள் பிரச்சினைக்காக மற்ற கட்சிகளுடன் இணைந்து செயல்படும் வாய்ப்பு உள்ளதென மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி தொடர்பாக தேர்தல் நேரத்தில் தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்போம் என கூறினார். ஏப்ரல் 4ஆம் தேதி மக்கள் நீதி மய்யத்தின் அடுத்த கூட்டம் திருச்சியில் நடைபெறும் என்றும் கமல்ஹாசன் குறிப்பிட்டார். மக்கள் பிரச்சனையை வாதாடும் போது அனைத்து கட்சிகளிடம் ஒத்துழைத்து பேச வேண்டியது கடமை. எலெக்ஷன் போது எப்படி பண்ணுவோங்கிறது இன்னும் டைம் இருக்குது, அது நாங்கள் தான் முடிவு பண்ணோம். நாங்கள் ஒரு தனி கட்சியாக துவங்கி இருக்கும் பட்சத்தில் எங்கள் பலம் என்ன, எங்கள் கொள்கை என்ன, நோக்கம் என்ன, எங்கே செல்கிறோம் என்பதை பொறுத்து தான். பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வை ரத்து செய்த தமிழக அரசின் உத்தரவு செல்லாது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளித்துள்ளது. பாலிடெக்னிக் விரிவுரையாளர் பணிக்கான தேர்வு மதிப்பீட்டில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து தேர்வை ரத்து செய்து தமிழக அரசு உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து சிவகங்கையை சேர்ந்த இளமதி என்பவர் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த தேர்வாளர்களின் நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக தெரிவித்தார். 200 பேரின் தேர்வுத்தாளில் குளறுபடி நடந்ததற்காக ஒட்டுமொத்த தேர்வையும் ரத்து செய்வது முறையாகாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனால் வெற்றி பெற்ற தேர்வர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடத்தி பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். கச்சத்தீவு அந்தோனியார் கோவில் திருவிழா தமிழகத்தில் இருந்து 2000 பேர் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. கச்சத்தீவில் நாளை தொடங்கும் அந்தோனியர் ஆலய திருவிழாவில் தமிழக பக்தர்கள் 2000க்கும் அதிகமானோர் கலந்து கொள்கின்றனர். கச்சத்தீவில் உள்ள அந்தோனியர் ஆலயத்தில் நாளை முதல் 2 நாள் விழா நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்வதற்காக ராமேஸ்வரத்திலிருந்து 62 விசைப்படகுகளில் மீனவர்கள் உள்ளிட்ட பக்தர்கள் நாளை காலை புறப்படுகின்றனர். இதற்கான ஏற்பாடுகள் ராமேஸ்வரத்தில் முனைப்புடன் நடைபெற்று வருகின்றன. 2 லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட கொடிமரத்தையும் அந்தோனியர் ஆலயத்திற்கு தமிழக பக்தர்கள் காணிக்கையாக வழங்க உள்ளனர். இந்த கொடிமரம் நிறுவப்பட்டு ஆண்டு திருவிழா தொடங்கும் என ராமேஸ்வரம் மீனவர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். ராமேஸ்வரத்திலிருந்து 2000க்கும் மேற்பட்ட திருப்பயணிகள் 60 போட்டு இங்கிருந்து போகுது, 60 படகுல போறாங்க. அதே மாதிரி இலங்கையிலே இருந்து 2000க்கும் மேற்பட்ட பயணிகள் வர்றாங்க. உண்மையிலே அவங்கள போய் சந்திச்சு எங்களுடைய நிறை குறைகளை பகிர்ந்துருக்கு நாங்கள் ஆவலா இருக்கோம். நாளைக்கு காலையில் அந்த பயணத்துக்கு போறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம். அதே மாதிரி இந்த தவக்காலத்தில் இந்த திருப்பயணம் உண்மையிலே இறை பக்தியோடையும் எங்களுடைய வேண்டுதல் ஜெபத்தோடையும் போறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம். இதனிடையே கச்சத்தீவு விழாவுக்கு நாட்டு படகுகளில் செல்ல அடுத்த ஆண்டிலிருந்து அனுமதி அளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தை சேர்ந்த மீனவர்கள் வழக்கு தொடர்ந்தனர். இந்திய இலங்கை ஒப்பந்தப்படி கச்சத்தீவு விழாவுக்கு செல்ல தமிழக மீனவர்களுக்கு எந்த ஆவணமும் தேவையில்லை என நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த ஆண்டு விழாவுக்கு குறுகிய நாட்களே இருப்பதால் நாட்டு படகுகளை அனுமதிக்க முடியாது என அவர்கள் உத்தரவிட்டனர். குறுவை சாகுபடிக்கு கர்நாடகத்திடமிருந்து தண்ணீர் பெறும் முயற்சியை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் 6 ஆண்டுகளுக்கு மேலாக காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடியை தண்ணீர் இல்லாமல் மேற்கொள்ள முடியவில்லை என கூறினர். இந்த ஆண்டு வறட்சியை கண்டிருக்கின்றோம், வெள்ளத்தை கண்டிருக்கின்றோம், திருப்பி வறட்சியை கண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் விவசாய தொழிலாளரோட வாழ்வாதாரமும் மிக மோசமான நிலைக்கு போய்கொண்டிருக்கின்றன. உடனடியாக தமிழக அரசு, மத்திய அரசும் சரி இந்த ஆண்டு குறுவைக்கான தண்ணீர் கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அதற்கான பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும். சிவகங்கையில் வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட போது மாற்று வழியில் பேருந்து இயக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த வழக்கறிஞர்கள் அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கினர். சிவகங்கையில் நீதிமன்ற வளாகம் செல்லும் சாலையை செப்பனிட வலியுறுத்தி இன்று பழைய நீதிமன்றத்தில் இருந்து வழக்கறிஞர்கள் பேரணியாக சென்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். வருவாய்த்துறை அலுவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போது மாற்று வழியில் இயக்கப்பட்ட அரசு பேருந்தை மடக்கி பிடித்தனர். அப்போது பேருந்து ஓட்டுநர் செல்வகுமாரை கீழே இழுத்து தாக்குதல் நடத்த முயற்சித்தனர். விரைந்து வந்த காவல்துறையினர் ஓட்டுநரை மீட்டனர். சாலை புதுப்பித்து தருவதாக வருவாய்த்துறை அலுவலர்கள் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் ஏர்செல் சேவை முடங்கிய நிலையில் இன்னும் சில நாட்களில் சேவை சரி செய்யப்படும் என ஏர்செல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்களை கொண்ட ஏர்செல் டெலிகாம் நிறுவனம் மிகப்பெரிய கடன் நெருக்கடியில் சிக்கியுள்ளது. ஏர்செல் நிறுவனத்தை திவால் என அறிவிக்க கோரி அந்த நிறுவனத்தின் சார்பில் தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயத்திடம் அணுகியதாக கூறப்படுகிறது. இதனிடையே ஏர்செல் சேவை முடங்கி போனதால் வாடிக்கையாளர்கள் ஏர்செல் மையங்களை முற்றுகையிட்டனர். இன்னும் சில நாட்களில் சேவை சரி செய்யப்படும் என ஏர்செல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஏர்செல் சேவையை தொடர முடியாமலும் வேறு நிறுவனங்களுக்கு மாற முடியாமலும் வாடிக்கையாளர்கள் தவித்து வருகின்றனர். உலக புகழ் பெற்ற நாகூர் தர்காவில் சந்தனம் அரைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. வரும் 26ஆம் தேதி சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெறுகிறது. உலக புகழ் பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவின் 461வது கந்தூரி விழா கடந்த மாதம் 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வுகளான சந்தனக்கூடு ஊர்வலம் வரும் 26ஆம் தேதியும், நாகூர் ஆண்டவரின் புனித ரவுலா ஷரீஃபுக்கு சந்தனம் பூசும் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதியும் நடைபெற இருக்கிறது. ஆண்டுதோறும் நாகூர் தர்காவுக்கு தமிழக அரசு இலவசமாக சந்தன கட்டைகளை வழங்கி வரும் நிலையில் இந்த ஆண்டு ஜட்ஜ் போகல் ரக சந்தன கட்டைகள் தரப்பட்டுள்ளன. இவற்றை 1.5 கிலோ எடை கொண்ட துண்டுகளாக வெட்டி பன்னீரில் ஊற வைத்து அரைக்கும் பணி நாகூரில் நடந்து வருகிறது. சந்தனம் பூசும் நிகழ்ச்சியில் பல லட்சம் பக்தர்கள் பங்கேற்க உள்ளனர். சந்தனக்கட்டைகளை துகள்களாக வெட்டி ஜவ்வாது மற்றும் பன்னீரில் ஊற வைத்து புனித துவாக்கள் ஓதப்பட்டு அந்த சந்தனக்கட்டைகளை கருங்கல்லில் பாரம்பரிய முறையில் அரைத்து
சந்தன துகள்களாக எடுத்து அந்த துகள்களை சந்தனக்கூட்டில் வைத்து சந்தனக்கூடு ஊர்வலமாக நடத்தப்பட்டு நாகூர் ஆண்டவர் மசார் ஷரீஃபில் சந்தன பூசும் திருவிழா நடைபெற இருக்கிறது. மாவட்ட நிர்வாகமும் தர்கா நிர்வாகமும் ஒருங்கிணைந்து மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனி தமிழ்நாடு ட்வீட் செய்திகள் சில வரிகளில். தில்லையாடி வள்ளியம்மையின் 104வது நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட ஏராளமானோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். 1913ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா சிறையில் அடைக்கப்பட்ட வள்ளியம்மை 1914ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி உயிர் நீத்தார். வள்ளியம்மையின் 104வது நினைவு நாள் கடைபிடிக்கப்படுவதையொட்டி தில்லையாடியில் உள்ள அவரது நினைவு மணிமண்டபத்தில் மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார், பூம்புகார் எம்எல்ஏ பவுன்ராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். ஆந்திர மாநிலத்தில் 5 தமிழர்கள் சந்தேகமான முறையில் உயிரிழந்தது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி சேலம் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆந்திர அரசை கண்டித்தும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். மாணவ மாணவிகளின் திடீர் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியல் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. வடசென்னை அனல் மின் நிலையத்தில் கொதிகளின் பழுது காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு வடசென்னை அனல் மின் நிலையத்தில் நாள் ஒன்றுக்கு 1830 மெகாவாட் மின் உற்பத்திக்கான 5 அலகுகள் உள்ளன. முதலாவது அலகில் கொதிகளின் குழாயில் ஏற்பட்ட பழுது காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக அலுவலர்கள் தெரிவித்தனர். அமெரிக்க தூதரகம் அருகே குண்டுவெடிப்பு, பாதுகாப்பு ஏற்பாடுகள் முனைப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். மாண்டினீக்ரோ நாட்டின் தலைநகரமான போர்ட் கோரிகாவில் அமெரிக்க தூதரகத்தின் அருகே நடந்த குண்டு தாக்குதல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போர்ட் கோரிகா நகரில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் அருகே நள்ளிரவு நேரம் ஒருவர் கையெறி குண்டை வெடிக்க செய்தார். தற்கொலை முயற்சியாக அவர் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என கருதப்படுகிறது. எனினும் இந்த குண்டுவெடிப்பில் யாருக்கும் உயிரிழப்போ காயங்களோ ஏற்படவில்லை. எனினும் அமெரிக்க தூதரகத்தின் அருகே நடந்த இந்த குண்டுவெடிப்பை அடுத்து அந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தென்கொரியாவில் நடந்து வரும் குளிர் 3ஆவதாக வந்து வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினார். இனி சினி ட்வீட்ஸ். காலா 2.0 ஆகிய படங்களை நடித்து முடித்துள்ள நிலையில் தீவிர அரசியலில் இறங்கியுள்ளார் ரஜினி. ஆனால் தேர்தலுக்கு இன்னும் 3 ஆண்டுகள் இருப்பதால் அதற்குள் அரசியல் சார்ந்த படம் ஒன்றில் நடிக்க அவர் திட்டமிட்டுள்ளார். அதற்காக இயக்குனர் அட்லி, அருவிப்பட இயக்குனர் அருண் பிரபு, கார்த்திக் சுப்ராஜ் ஆகியோர் கதை கேட்டுள்ளார். ரஜினியின் அடுத்த படத்தை இயக்கப் போவது யார் என்ற போட்டி இந்த 3 இயக்குநர்களிடையே எழுந்துள்ளது. நடிகை அனுபாமா பரமேஸ்வரன் தனது தலைமுடியை புதிய ஸ்டைலுக்கு மாற்றியிருப்பதற்கு ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மலையாளத்தில் வெளியான பிரேம படத்தில் நடித்து பிரபலமானவர் அனுபாமா. தனுஷ் ஜோடியாக கொடி படத்தில் நடித்தார். அனுபாமாவின் சுருள் தலைமுடியை பாராட்டி ரசிகர்கள் அவரது முகவரிக்கு கடிதங்களும் அனுப்பினார்கள். சுருள் முடி என்றால் அனுபாமா முடியை போல் இருக்க வேண்டும் என மீம்ஸ்களையும் வெளியிட்டனர். தற்போது அனுபாமா சுருள் முடியை மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள்.
நடிகை எமி ஜாக்சன் விரைவில் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. மதராசப்பட்டினம் படம் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானவர் எமி ஜாக்சன். தற்போது ரஜினிகாந்துடன் 2.0 படத்தில் நடத்தி வருகிறார். எமி ஜாக்சன் ஜார்ஜ் என்பவரை காதலித்து வருகிறார். இருவரும் நெருக்கமாக இருக்கும் படங்கள் இணையதளத்தில் வெளியாகி வருகிறது. இந்த ஆண்டு இறுதியில் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்து நடிக்க எமி ஜாக்சன் முடிவு செய்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 6 வாரங்களுக்குள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கவும். அனைத்து கட்சி கூட்டத்தில் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றம். முதல்வர் தலைமையில் அனைத்து கட்சி தலைவர்களும் பிரதமரை சந்திக்க திட்டம். சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கவும் முடிவு. மின்வாரிய ஊழியர்களுக்கு 2.57 காரணி ஊதிய உயர்வு. அமைச்சர் தங்கமணி முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் அறிவிப்போம். மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் தகவல். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.